பிரைஸ் அலோட். திரும்பவும் நாங்கள் ஒரு பைபிள் ஸ்டடிக்கு வர கர்த்தர் கிருபை கொடுத்துருக்குறேன். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற சப்ஜெக்ட் பரிசுத்த ஆவியானவரை குறித்து. எத்தனை நீங்கள் நோட் பண்ணுறீங்களோ தெரியாது. இன்றைக்கி ஒரு அதை சொல்ல முடியும்னு ஒரு விஷயத்தை சொல்லுவேன். இன்றைக்கி பிரபல்யமாக இருக்கிற பெயர் பரிசுத்த ஆவியானவர், அவற்றை அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவற்றை வழி நடத்தல், பரிசுத்த ஆவியானவர்கள் மத்தியில் இருக்கிறார். இதை இன்றைக்கு நிறைய சபைகளில் சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் அதனால் என்ன வரும், அதனுடைய அவருடைய செயல்கள் என்ன என்றதை பிழையான விதத்தில் விளங்கப்படுத்துகிறாங்க. உதாரணத்துக்கு, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அபிஷேகப்படுவீர்கள், விழுவீங்கள், எழும்புவீங்கள், அந்நிய பாஷையில் பேசுவீங்கள், நிறைய வரங்கள் உங்களுக்குள்ள வரும். இதுகளை பற்றித்தான் நாங்கள் இன்றைக்கு பொதுவாக சபையில் பார்க்குறோம். அதுக்கு ரீசன் இருக்குது. ஏன்னு சொன்னால், இப்படியான ஆட்கள் உண்மையான ரீசனை சொன்னால், ஆவியானவர் என்ன நோக்கத்துக்கான இந்த உலகத்துக்கு வந்தார், அவற்றை செயல்னு சொன்னால் சபையில் பாதி ஜனம், மேபி முக்கால்வாசி ஜனம் இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு இந்து கோயிலில் இந்த சமஸ்கிருதம், அதில் ஒரு சில பகுதி எங்களோட பழைய பாட்டில் இருக்கிற வேர்ஷிப் ஸ்டைல், பழைய பாட்டில் சொல்லப்பட்ட நிறைய விஷயங்கள் அந்த சமஸ்கிருதத்தில் இருக்குது. சில ஸ்லோகங்கள் கூட ஜீசஸ் கிரைஸ்டை குறித்து மென்ஷன் பண்ணுது. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் அவங்க இன்டர்பிரட் பண்ணி அவங்கள விளங்கப்படுத்தினா அவங்களோட வருமானம் பிழைக்கும், அவங்களுக்குள்ளே பிரச்சனை வரும். சாதாரண உனக்கு விளங்காத, நீ போ, அது கடவுளுக்கு விளங்கும் என்று சமஸ்கிருதத்திலேயே அவங்களுக்கு ஜெபத்தை செய்தோ ப்ரேயரை செய்து அந்த அவங்க தெய்வங்களுக்கு ப்ரேயரை செய்துட்டு ஆக்களை அனுப்புகிறாங்க. விளங்கப்படுத்த வழிக்கிட்டால் எந்த மார்க்கத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னாலும் சரி, இயேசு கிறிஸ்துவை தான் பாயிண்ட் ஆஃப் பண்ணுது. எங்களுடைய கிறிஸ்துவத்தை தான் அதை பாயிண்ட் ஆஃப் பண்ணுது. இந்த உலகத்தில் பொய் சொல்லக்கூடாது, களவிடக்கூடாது, மற்றவண்ட பொருளை அபகரிக்கக்கூடாது, மற்றவனுக்கு தீமை செய்யக்கூடாது, இந்த இதெல்லாம் கூடாதுன்னு சொன்னது முதல் எங்களுடைய தேவன், யெகோவா தேவன். அதை கொப்பி அடித்து வந்தது தான் நிறைய மதங்கள். ஸோ முதல் இந்த உலகத்தில் ஒரு நல்லது இப்படித்தான் ஒரு மனுஷன் வாழணும்னு சொன்னது கிறிஸ்தவம். எனிவே, அதே மாதிரி தான் இதுவும் ஒரு பகுதி பரிசுத்த ஆவியானவர். இப்போ உங்களுக்கு தெரியும், திருத்துவம் நாங்கள் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறோங்கிற சபையில் நான் பிலீவ் பண்ணுறேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் வேறான நபர்கள், ஆனால் கோட் ஹெட், கடவுளாக இருக்கிறார். ஒரு கடவுள், பட் 3 நபராக செயல்படுகிறார். எனவே நான் அந்த சப்ஜெக்டுக்கு போகிறையில் அதில் நாங்கள் பார்க்குறோம் பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் பைபிளில் நீங்கள் சில பேர் சொல்லலாம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அவர் வந்திறங்கினார். பட் நீங்கள் என்னோட கூட ஆதியாகமத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், ஸ்ட்ரைட் அவே உடனே பாருங்கள், 1ஆம் அதிகாரத்தில் சில வேளையில் நீங்கள் வச்சுக்க ட்ரான்ஸ்லேஷன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம். ஆதியாகமம் 1:1 பாருங்கள், படைப்பின் ஆரம்பத்தில் இறைவன் வானங்களையும் உலகத்தையும் படைத்தார். ஸோ ஆரம்பத்தில் இறைவன் வானங்களையும் உலகத்தையும் படைத்தார். அப்பொழுது உலகம் அமைப்பு இன்று வெறுமையாக இருக்க, ஆழ் நீரின் மேற்பரப்பை இருள் மூடியிருக்க, இறைவனின் ஆவியோ நீரின் மேற்பரப்பில் சுற்றி அசைந்து கொண்டிருந்தது. ஸோ ஆண்டவற்ற ஆவின்னு சொன்னால் ஆண்டவற்ற ஆவியான. ஸோ இதிலே நாங்கள் பார்க்கல சில டிரான்ஸ்லேஷனில் ஆவியன் இருக்கு. நீங்கள் ஐசாயா, அதான் மெயின் சப்ஜெக்ட் நாங்கள் பார்க்க போகிறது. ஐசாயா சாப்டர் 11, ஐசாயா சாப்டர் 11, ஏசாயா 11ஆம் அதிகாரம். இஸ்ரவேலில் இது நீங்கள் கேட்டிருப்பீங்க, வேறு ப்ரீச் பண்ணுறது. பட் எந்த மனதில் போட்டு பாருங்க, அதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். டைட்டில் போட்டு ஈசாயின்கிளை. இந்த ஈசாயின்கிளைன்னு சொன்னால் ஜீசஸ் கிரைஸ்ட். உங்களுக்கு தெரியும், இயேசுக்கு ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணப்பட்டவர். ஸோ அதே மாதிரி தான் பரிசுத்த ஆவியானவரும் திடீரென்று பெந்தெகோஸ்து நாளன்று வரையில் அவர் இருக்கிறார். ஹீஸ் இட்டர்னல். ஜீசஸ் கிரைஸ்ட், ஃபாதர் அண்ட் த சன், தேர் இட்டர்னல். அவங்க நித்தியமாகவே இருக்கிறாங்க. அது முழுமுதல் கடவுள்ன்றது நிரூபிக்கும். ஓகே, நாங்கள் வேர்ஸ் 1க்கு போவோம். 1ஆம் வசனத்துக்கு நாங்கள் போவோம். ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் வரும்,
அவனுடைய வேர்களில் இருந்து வளர்ந்த ஒரு கிளை கனி கொடுக்கும். ஞானத்தையும் முதலாவது பரிசுத்த ஆவியானவர் வரைக்கல ஏன் நான் சொல்கிறேன்னு சொன்னால் பாருங்கள், அதில் அந்த 2ஆம் வசனம் முடிவில் ஆவியானவர் அவர்கள் தங்குவார். அப்போ முதலாவது கர்த்தர் ஒரு கிறிஸ்தவனுக்கு கொடுக்குற, ஏன்னா கிறிஸ்தவர்களுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் ப்ரொவைஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு போனகேன் கிறிஸ்டியனுக்கு பரிசுத்த ஆவியானவர் கிடைக்கல. முதலாவது அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன கொடுப்பார் என்றதை இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. மேபி not in order, but particularly in the verse, in the chapter 11 verse 2ல wisdom. இன்றைக்கு எத்தனை பேர் சொல்கிறாங்க, ஆவியானவரால் நீங்கள் நிரப்பப்பட்டு நீங்கள் ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிற யாருடைய சொல்கிறாங்க. நான் சொல்கிறது சரியா பிள்ளையா, நீங்கள் வசனத்தை பார்த்து செக் பண்ணிக்கொள்ளணும். You have to, at the end of the day, you have to come back to the Bible. இந்த போதவர் சொன்னார், அந்த போதவர் சொன்னார், இவர் பெரிய போதவர் அவர் சொன்னார். ஓகே, டஸ் அ பைபிள் சே? இன்றைக்கு உங்களுக்கு தெரியுமா, நிறைய பாசன் மேல் நரகம் இல்லைன்னு சொல்லி கொண்டிருக்காங்க. இட்ஸ் அ டாக்ட்ரின் ஆஃப் டெவில். நரகம் இல்லைன்னு சொல்லி கொண்டிருக்கான். நிறைய பேர் அவங்க மிஸ்கைட் பண்ணுறான், நரகம் இல்லை, அப்படி கடவுள் கொடுமையானவர் என்று. பட் நிறைய பேர் டிஸ்கவர் பண்ண போகிறாங்க செத்தா பிறகு. பட் தென் டூ லைட். யார் ஒரு போதர் சொன்ன மாதிரி சாகும் வரைக்கும் நரகம் இருக்குன்னு நம்ப மாட்டாங்க. செத்தா பிறகு they will see it's too late. அப்போ அதே மாதிரி தான் இன்றைக்கு எதை சொல்லணுமோ அதை சொல்லாமல் பரிசுத்த ஆவியானவர் வந்தால் நீங்கள் அந்நிய பாஷையில் பேசுவீங்க. அதுக்கு அந்நிய பாஷைக்கு நான் எகெயின்ஸ்ட் இல்லை. நான் என்ன சொல்ல வாரேன்னு சொன்னால், அந்நிய பாஷை பேசுகிறத விட ஞானம் உங்களுக்கு முக்கியமாக இல்லையா? நீங்கள் யோசிங்க. don't you need the wisdom? இது எப்படி இருக்குன்னு சொன்னால், நாங்கள் தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவோம், மேபி இட் டசன்ட் மேக் இன் இங்கிலீஷ். இப்போ தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவோம், படித்த முட்டாள். அதாவது இந்த உலகத்தில் எல்லாத்தையும் படித்து பெரிய சயின்டிஸ்டாக நீ இருக்கலாம், பட் உனக்கு விஸ்டம் இல்லை. யூஆர் ஸ்டில் ஃபூல். நீங்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஷாக்கிங்காக இருக்கிற விஷயம், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், பெரிய கிளவரான ஆட்கள் போய் இந்த விற்கிறதுக்கு முன்னால் போய் விழுந்து கும்பிட்றாங்க. டோன்ட் தே நோ? நீங்கள் என்னண்டு அப்படி செய்கிறாங்க? They have the knowledge, but not wisdom. Wisdom only few people have. Knowledge, you can have knowledge. Anybody can have knowledge. கொஞ்சம் ட்ரை பண்ணி கஷ்டப்படி கொஞ்சம் டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் வேதத்தை வடிவாக வாசித்து என்ன சொல்லுது வேதம்ன்றதை நீங்கள் அறிஞ்சு கொள்ளலாம். இட்ஸ் நாட் ராக்கெட் சயின்ஸ். இட்ஸ் அ புக். இட்ஸ் அவைலபிள் ஃபார் எவ்ரிபடி. Everybody can read. There are Muslim people arguing against Christianity and they know in and out Bible. டெவிலுக்கு பிசாசுக்கு வசனம் தெரியுமில்ல. It doesn't prove that he is a Christian. Devil's not a Christian and he will never repent. So, in essence, what does that mean to have or receive the Holy Spirit? Meaning, he comes with a wisdom. As soon as you receive Holy Spirit, you will be wise. You will be able to see things that the way others don't see. மற்றாக்கள் பார்க்காத ஆங்கிளில் நீங்கள் பார்ப்பீங்க. அதால் ஏன் இது இம்பார்ட்டன்ட்? விஸ்டம். பைபிள் விஸ்டத்தை பற்றி நிறைய இடங்களை சொல்லுது. ப்ரோவர்ப்ஸில் நாங்கள் வாசிக்கிறோம், யாக்கோபில் நாங்கள் வாசிக்கிறோம் 1ஆம் அதிகாரத்தில். ஸோ விஸ்டத்தை பற்றி பைபிள் அடிக்கடி சொல்லுது. ஏன் இந்த விஸ்டம் இம்பார்ட்டன்ட்னு சொன்னால், யூ மே ஹாவ் த பைபிள் நாலேஜ், பட் ஒரு டெம்டேஷன் வரைக்கல, ஒரு சிக்கலான தரம் வரைக்க உங்களுடைய இருக்கிற பரிசுத்தை உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார் என்ன செய்யணும். ஸோ யூ கேன் அவாய்ட் த டேஞ்சர். ஞானத்தையும் அறிவையும் கழுத்தில் மாட்டிக்கொள் செயினை போல என்று நீதிமொழி என்பது தான் சொல்லுது. புரிந்துணர்வையும், I believe in English it says understanding. Lot of time we don't understand. எங்களுக்கு விளங்குறது இல்லை. இப்போ பாருங்கள், சில பேருக்கு நீங்கள் சத்தியத்தை சொல்லல, இப்போ நான் கதைக்கிற அன்பிலீவர்ஸ், they can't understand. நீங்கள் எவ்வளவு வடிவாக இலகுவாக எக்ஸ்பிளைன் பண்ணாலும் they can't understand. பட் ஒரு கிறிஸ்தவன், நீங்கள் அதே ஆள் கிறிஸ்தவனாக வந்தால் பிறகு, பரிசுத்த ஆவியானவரை பெற்றா பிறகு, பைபிளை வாசிக்கல டிஃபிகல்ட்டான பேசேஜஸை கூட அவர் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணக்கூடியதாக இருக்கும். இட்ஸ் வெரி ட்ரூ. இது எந்த வாழ்க்கையில் நடந்திருக்கு. நான் ரசிக்கப்பட முன்னே எனக்கு நல்ல ஞாபகம். என் அம்மா
பைபிள் வாசிச்சு கொண்டிருப்பாள். அப்போ என்ன எப்படியாவது இவரை பைபிள் வாசிக்க பண்ணணுன்றக்கான்னு சொல்லுவா. எனக்கு டயர்டாக இருக்குது குமார், இந்த சங்கீதத்தை எனக்கு ஞாபகம் இல்லை எந்த சங்கீதம் ஒரு சங்கீதத்தை தருவா, இந்த சங்கீதத்தை வாசின்னு. அப்போ நானும் எந்த மைண்டில் நானும் இப்போ ஹிந்து ஸ்ட்ராங் ஹிந்து, அப்போ அம்மா கிறிஸ்டியன். சரி பைபிளை வாசிக்கிறேன், நான் அந்த சங்கீதத்தை நான் வாசிச்சிருக்கிறேன். நான் இப்படி கனதரம் அம்மாவுக்கு செய்யிருக்கிறேன். பட் ஐ டோன்ட் ஹாவ் அ க்ளூ. ஐ வாண்ட் அண்டர்ஸ்டாண்ட். யூ மே திங்க் திஸ் இஸ் அ சிம்பிள் மேட்டர். இட்ஸ் வெரி ட்ரூ. ஏண்டா அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாட்டி நீங்கள் எப்படி ரிப்பேர் பண்ணுவீங்க? விளங்கி கொள்ளும் ஆற்றல் உங்களுக்கு இல்லாட்டி, பைபிளை சொல்லுவது விளங்கப்படுத்தாவிட்டால் எப்படி அறிஞ்சு கொள்வோம்? அப்போ புரிந்துணர்வு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எங்களுக்கு வருது ஹோலி ஸ்பிரிட் வரைக்கும். திஸ் இஸ் த வேர்ல்ட், உலகம் இப்படி தான் ஃபங்க்ஷன் பண்ணுது. அது வரைக்கும் பைபிள் சொல்லுது, 2 கொரிந்தியர் புத்தகம் 4:4 சொல்லுது, இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதி விச் இஸ் டெவில், அவன் இந்த உலகத்தில் இருக்கிற ஆக்களுடைய மனக்கண்களை குருடாக்கி வச்சுக்க. மனக்கண் ஃபிசிக்கல் ஐஸ் ஓப்பனாக இருந்தாலும் எங்களுக்கு உள்ள ஒரு கண் இருக்குது, ஆவிக்குரிய கண். He blinded that. He doesn't mind these fellows. He knows, devil knows his fellows walking around like a dead person anyway. He becomes live only when he gets understanding. அவனுக்கு ஒரு அறிவு வரைக்கில் தான் அவன் அதை உயிர் பெறுகிறான்னு அவனுக்கு தெரியும். அடுத்தது ஸ்ட்ரென்த், பலத்தை. பலம் பண்ணு நீங்கள் நிற்கிறீங்க, நீங்கள் நிற்கக்கூடாது. ஒரு ஹெவியான ஒரு வெயிட்டை தூக்குற பலத்தை, ஃபிசிக்கல் வெயிட், ஃபிசிக்கலாக ஒரு ஒரு ஒப்ஜெக்டை தூக்குறதை பற்றி சொல்லியிருக்கேன்னு நீங்கள் யோசிக்கலாம். நோ, இட்ஸ் நாட் தட். ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் கிறிஸ்டியன் இல்லை இந்த உலகத்தில். யூ see those people, those men like have big muscles, they're lifting 200-300 kilos, they're not Christian. So what does it mean? பலமண்டா என்ன? இன்னும் நீங்கள் சோதனைக்குள்ளால போய்க்கல, ஒரு தூக்கத்துக்குள்ளா போய்க்கல. when you go through heart-breaking situation where nobody can help, ஒரு தரம் உங்களை சுற்றி இல்லை, நீங்கள் தனியாக இருக்கிறீங்க, then the helps come from the Holy Spirit. நீங்கள் பரிசுத்தாவியானவர் இல்லாட்டி அதெல்லாம் இன்றைக்கு அநேகர் தங்களோட வாழ்க்கையை முடிச்சு கொள்கிறான். பிகாஸ் தே காம் பேர், தே டோன்ட் ஹேவ் த ஸ்ட்ரென்த். பட் நீங்கள் செக் பண்ணி பாருங்க. இப்போ நான் கேட்குற கிறிஸ்டியனாக வந்த அப்புறம் பயங்கர மிகப்பெரிய சவால்களை, மிகப்பெரிய துன்பங்களை, வேதனைகளை, நோய்களை கூட நீங்கள் போயிருப்பீங்க. பட் ஹூ கேவ் யூ ஸ்ட்ரென்த்? ஒரு சாதாரண ஒரு மனுஷன் இப்படியான மென்டலோ ஃபிசிக்கலான பெயினுக்குள்ளால் போய் தப்பேல. அதால் நான் திருப்பின்னு சொல்கிறேன், அநேகர் தங்களோட உயிரை மாய்ச்சி கொள்கிறான். பிகாஸ் தே கான்ட் டேக் இட். கணக்கு போய் தற்கொலை செய்கிறாங்க இந்த ஃபைனான்ஷியல் ப்ராப்ளத்தால். தே கான்ட் பே பேக். நான் ஒரு இடத்துல ஆர்டிக்கிளில் வாய்ச்சேன், இந்தியாவில் இந்த கடன் காசு பே பண்ண இல்லாமல் விவசாயிகள் கஷ்டத்தில் ஒன்று விவசாயம் மாத்திரம் இல்லை கேன். பட் ஐம் பிக்கிங் ஒன் எக்ஸாம்பிள். கடன் வாங்கி கடங்காரங்கன்ற அந்த ப்ரெஷரால் இது அந்த அங்கே கம்பியிலெல்லாம் தொங்கி கொண்டு தான் இருக்குது. இங்கே மாதிரி இல்லை, டைடியாக இருக்காது இந்தியாவில். இந்த எலக்ட்ரிக் அந்த கேபிளில் தொட்டு they just in their life, they have children, they have wife, they don't care. That much amount of pressure they have, and that will lead you to something extreme. Who's saving you from this extreme decision? இப்படியான மென்டல் ஸ்ட்ரெஸ், இப்படியான ஃபிசிக்கல் பெயினுக்குள்ளால் போய்க்கல யார் உங்களுக்கு பலத்துதாரு? நீங்கள் நினைக்கிறீங்க, நான் கொஞ்சம் நான் எக்ஸசைஸ் செய்து என் பாடியை நான் ஹெல்த்தியாக வச்சுருக்கிறேன், எனக்கு கனவேர் இருக்கிறாங்க சிலர். நோ, யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். இட்ஸ் அ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் தான் பலத்தை தர. ஏன் நாங்கள் அதை நம்புறோம்னா, இது எங்களோட கண்ணுக்கு தெரியுதில்லை. கண்ணுக்கு தெரியாமல் நடக்கிற விஷயங்களுடைய நம்புறதில்லை. பட் யூ ஹாவ் டு பிலீவ். பரிசுத்தவான்கள் வரைக்கில் உங்களுக்கு அவர் பலத்தை கொடுப்பார். not only that, அறிவையும், then he give knowledge as well. அதான் ஞானம் ஞானத்துக்கும் அறிவுக்கும் என்ன வித்தியாசம்? ஞானம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு படிக்க வசதி இல்லாத ஒரு மனுஷனுக்கு ஞானம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, அவனுக்கு சில வேளையில் இந்த உலக அறிவு இல்லாமல், பட் he can see things. அதை நான் சொல்கிறேன். இப்போ வேர்ல்ட்லி விஸ்டம் இருக்குது. அதே மாதிரி ஒரு கிறிஸ்தவன் அவனுக்கு பைபிளில் இருக்கிற வசனங்கள் சில வேளையில் பெருசாக தெரியாமல் இருக்கலாம். தட்ஸ் டிஃப்ரெண்ட். இப்போ எனக்கும் தெரியாது, ஒரு தடவை இந்த உலகத்தில் 100% பைபிளை கரைச்சி குடித்தாக்கள் இல்லை. ஒரு சம் ஏரியா ஏதோ தெரியாத ஏரியா இருக்குங்க டைம் பைபிளில்.
But that doesn't mean they don't have wisdom. So விளங்குதா? விஸ்டம் என்று சொன்னால் யூ டோன்ட் ஹாவ் டு ஹாவ் அ நாலேஜ். பட் நாலேஜ் வந்து அறிவை அவர் கொடுக்குறார். எப்படிப்பட்ட அறிவு சொல்லுங்க? கர்த்தரை அறிகிற அறிவில் எங்களை வளர்க்குற. உதாரணத்துக்கு பரிசுத்தம் வந்த பிறகு யூ வில் ஹாவ் திஸ் ஈகர்னஸ் டு நோ. முந்தி இப்போ நான் முதல் சொன்னேன், என் அம்மா பைபிளை வாசிக்கிறதுக்கு எனக்கு அந்த ஈகர்னஸ் இருக்கே இல்லை, திருப்பி வாசிக்கணும். அப்போ நீங்கள் பரிசுத்தம் கொடுக்கல வரைக்கல, யூ வாண்ட் டு ஹேவ் மோர் நாலேஜ். மோசே சொல்கிறான், இன்னும் உண்மை அறியணும்னா, இன்னும் உண்மை கிட்டி சேரணும். உடைய பிரசன்னம் உங்களோட நீ வராவிட்டால் நான் உடன் போக மாட்டேன். இன்னும் உண்மை அறியணும், இன்னும் உண்மை கிட்டி சேரணும். That kind of knowledge. I want to know more about God. I want to know more about His words. அவருடைய வார்த்தை, அவரை குறித்து நான் அறியணும். ஸோ பிரியமான சகோதரனே சகோதரிகளே, இந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குற விஷயங்களை நீங்கள் பாருங்கள். இதுகள்லாம் இன்றைக்கு இம்போர்ட். இதில் நான் சொன்னதெல்லாம் இன்றைக்கு தேவை. ஆனால் இன்றைக்கு அவசியம் இல்லாத விஷயங்கள் இன்றைக்கு, அதுவும் பைபிளில் இல்லாதது எல்லாம் ஆக்களி சொல்கிறான். ஆவியானவர் வந்தால் இதுதான் நடக்கணும். நோட்டீஸ் இஸ் மெயின்லி கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயத்தையும் அருளும் ஆவியானவர் அவரில் தங்குவார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இன்றைக்கு யார் இதை சொல்கிறாங்க? இந்த போதகர் இந்த சபையில் இதை சொல்கிறாங்க. I'm not condemning any churches. கட்டாயம் அவசியம். எவ்வளோத்துக்கு சர்ச்சஸ் பெறுதோ அவ்வளோத்துக்கு சந்தோஷம். as long as they preach the truth. கடவுளுக்கும் சந்தோஷம். சபைகள் உருவாகிறது கடவுளுக்கு கவலையா? இல்லை. எனக்கும் கவலை இல்லை, எனக்கும் சந்தோஷம். மேபி உங்களுக்கும் சந்தோஷம். பட் what is the motive? Why are they starting this church? ஏன் இந்த சபையில் ஆரம்பிக்கிறாங்க மனிதர்கள்? Is it for their own financial gain or to preach the truth? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து அவர் சர்ச் தொடங்கினான்னு சொன்னால் சபை நிரம்பி வளர்ந்து இருக்கும். ஆனால் சில வேளையில் அடுத்த நாள் பாதி சனம் இருந்திருக்கா. பிகாஸ் இட் டசன்ட் காம்ப்ரமைஸ். யோவான் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், கணக்கு பேர் இயேசு கிறிஸ்து விட்டுட்டு போனாங்க. பட் he never lowered God's standard or his preaching standard. அவர் ப்ரீச் பண்ணிக்கொண்டே தான் போனார். It's up to them whether they want to listen or not. அப்போ இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வந்தால் கர்த்தருக்கு பயப்படுற பயம் எங்களுக்கு வேறு. மேபி இட்ஸ் நாட் கோயிங் டு பி சடன், பட் God will Holy Spirit will keep on feeding you with the fear of the Lord. முந்தி நீங்கள் செய்த விஷயத்தை, நீங்கள் துணிஞ்சு செய்த விஷயங்கள் பரிசுத்த ஆவியானவர் பெற்ற அப்புறம் தெரியாது. ஸோ ஃபியர் ஆஃப் காட். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. இன்றைக்கு மாறி பரிசுத்தம் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கிளைம் பண்ணுற விஷயம் அதுதான். இன்றைக்கு சாட்சியல் சொல்கிறது, ரசிக்கப்பட்ட பிறகு தங்களுக்கு நடந்த விஷயங்கள், இந்த சாட்சிகள் எல்லாம் உண்மையாக அந்த சாட்சி சொல்கிறது சபையில் அகெயின் ஓகே, எல்லாமே மிரக்கல் தான். ஆண்டவர் செய்கிற விஷயங்கள் எல்லாமே மிரக்கல் தான். உண்மையில் ஒரு சாட்சி ஒரு சபையில் எழும்பி ஒரு விஷயத்தை சொல்லிக்கிற மற்றொன்று விசுவாசம் வளரத்தக்கான ஒரு அதிசயம். இப்படி கத்தர் செய்தாரான்ட்டு. எனக்கு நேற்றுக்கு தலைவடி வந்தது, இன்றைக்கு தலைவடி இல்லை, ஆண்டவர் சுகமாக்குறேன். இட்ஸ் ட்ரூ, கடவுள்லாம் சுகமாக்குறார். But then you could take the Panadol or paracetamol. அதுவும் சுகமாக்கும். நான் என்ன சொல்ல வரேன்டா, அவனன்று ஒரு அணுவும் அசையாது. கத்தரால் தான் இல்லாமல் இயங்குது. ஈவன் அன்பிலீவர்ஸும் நடந்து திரிகிறதுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்குறது எங்களுடைய கடவுள். There is no other God, only one God, who is Jesus. அது வேறு விஷயம். பட் when you stand up in the church and say, எனக்கு கத்தர் இதை செய்தார், கத்தர் அதை செய்தார்னு சொல்லிக்கல, ஆக்கள் இந்த விசுவாசம் மலர்ந்துருக்குன்னு சொல்லுவோம். நானே இந்த சொல்கிறேன்னு சொன்னால், கர்த்தருடைய பயம் எங்களோட வாழ்க்கையில் இருந்தால் நாங்கள் பொய் சொல்ல மாட்டோம். எங்களோட பிஹேவியர் அதான் இந்த மீனிங். கர்த்தருக்கு பயப்படா இந்த நடுங்கி கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரோ தண்டிக்க போகிறார், அந்த பயம் இல்லை. கடவுளுக்கு பயப்படுற பயம்னா அவருக்கு என்ன பிரியம் இல்லையோ அதை செய்யாமல் இருக்கிறோம். ஸோ அதால் சாட்சின்றது நாங்கள் சபையில் எழுதி சொல்கிறது, நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறது உண்மை உள்ள வாழ்க்கை. ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் இருக்குது, சொல்லிக்கல. இது கனகாலத்துக்கு முன்னே கேட்டேன். மேபி நான் இதை சொல்லியிருக்கோன்னு தெரியாது. அக்கௌண்ட் ரிமெம்பர். ஒரு லேடி தான் நிற்கிறேன், இந்தியாவில் ஸ்ரீலங்காவில். அவள் பஸ்ஸில் ஏறினாவாம். அப்போ சரியான க்ரௌடாம்.
அப்போ பஸ் கண்டக்டர் தன்னை ரீச் பண்ணுறதுக்கு இடையில தான் இறங்கிட்டான். ஆண்டவர் சோத்திரம், அந்த பஸ் ஃபேர் நான் கொடுக்காதபடி கடவுள் காத்தார். இது உண்மையில் நடந்த ஒரு சம்பவம். அப்போ அந்த போதர் கூப்பிட்டு சொன்னான்னு, நீங்கள் அவருக்கு அந்த கண்டக்டருக்கு காசு நீங்கள் பே பண்ணியிருக்கணும். ஸோ உண்மையிலேயே ஒரு கிறிஸ்தவன் பரிசுத்தாவியானவன் பெற்றவன் அப்படி செய்ய மாட்டான். ஜீசஸ் கடைசி வரைக்கும் அப்படி செய்திருக்க மாட்டான். அந்த பஸ்ஸில் ஜீசஸ் இருந்தாலும் செய்திருக்க மாட்டான். ஸோ இதுகளெல்லாம் ஏன்னு சொல்லலாம், இதுகளெல்லாம் ஒருவரும் திருத்துறையில் ஒருத்தருமே இந்த காலத்தில் திருத்துறை. எல்லாருக்குமே சபை நடத்துகிறாங்களுக்கு என்ன சொன்னால், காணிக்கப்பட்டியில் போய் காணிக்கையில் காசு இருந்தால் ஓகே, இதே ஹாப்பி. அதில் பிரச்சனை இருந்தால் தான் பிரசங்கங்கள் மாறும். அதுக்கேற்ற மாதிரி ஆக்களோட அப்செட் ஆகும். ஸோ பிரியமான சகோதரர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயத்தை பரிசுத்த ஆவியானவர் உங்களை இதயத்தில் பிளான் பண்ணுவார். when you plant a seed, it's going to grow. கிராஜுவலாக நிறைய பிழையான விஷயங்கள்லேருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார். Who put the seed? Holy Spirit. None other than the Holy Spirit. ஸோ கர்த்தருக்கு பயந்து நடப்பதில் அவர் மகிழ்ச்சி கொள்வார். அவர் தமது கண்கள் பார்ப்பதை கொண்டு நியாயம் தீர்க்கவோ தமது இது ஜீசஸை குறித்து தான் சொல்லியிருக்கு. ஓகே, பட் என்ன அவருக்கு நடக்குதுன்னு பாருங்கள். பரிசுத்தாவின் தங்கைகளை கர்த்தருக்கு பயப்படுற பயம் அவருக்கு கொடுக்கப்படும், அதில் மகிழ்ச்சி கொள்வார்ன்னு நாங்கள் வாசிக்கிறோம். அப்போ இதுதான் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வரைக்கில் நடக்கிற விஷயம். புதிய பாடலில் நாங்கள் வரைக்க எஸ் ஆஃப்கோர்ஸ் சேம் ஹோலி ஸ்பிரிட் தான், அதே ஹோலி ஸ்பிரிட் தான். நான் புதிய பாடலில் வரைக்கில் இயேசுக்கு சொல்வார், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது அவர் சகல சத்தியங்களுக்கும் வழி நடத்துவார். இப்போ நான் டினை பண்ணல, பரிசுத்த வரைக்கில் எங்களுக்கு வரங்கள் வல்லமைகள் வரும்னு நான் அதை டினை பண்ணேன். பட் இயேசுக்கு சொன்னார் சகல முழு சத்தியங்களுக்குள்ளும் அவர் எங்களை வழி நடத்துவார். அதில் பிரதானமானதில் பார்த்தோம். ஸோ ஓவரால் எங்களை இது எல்லாத்தையும் சமரைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, எங்களை பரிசுத்தத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் நடத்துவார். அதுதான் முதலாவது பிரதானமான குணம். ஸோ இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இன்றைக்கு நாங்கள் ஒரு சாப்டரில் இருக்கிறத நாங்கள் பார்த்தோம். பட் நான் ஆண்டவர் கேட்கல இந்த செக்ஷன் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஸோ தேவன் எங்களை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவருக்கு நேராக நடத்தட்டும், அவர்கிட்ட பயத்தில் எங்களை நடத்தட்டும். அதுக்கு நாங்கள் விட்டு கொடுப்போம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ரிமெம்பர், ஹோலி ஸ்பிரிட் எங்களுக்குள்ள இருக்கிறான்னு சொன்னால் ஆக்கள் மற்ற பார்க்கல உங்களோட வாழ்க்கையிலேருந்து தெரியும், ஓ இவர் உண்மையான கிறிஸ்டியன்னு சொல்லி. அதுதான் உண்மையில் ஆவியில் நிரம்பின ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. ஜெபம் செய்வோம். ஆண்டவரை இந்த நேரத்துக்காக எங்களை துதிக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகளை ஆசீர்வதியும், கேட்ட ஒருவரையும் ஆசீர்வதியும், பெரியவந்து சிறியவர்களை இதை கேட்டு ஆண்டவரை மனம் திரும்ப உமக்குரிய பயத்திலே எப்படி இயேசு கிறிஸ்து வாழ்ந்தாரோ அதே போல் இவர்களும் வாழ உதவி செய்யும். எனக்கும் அப்படியான ஞானத்தை நீ கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் பொறுப்படுத்திக்கொள்ளும் வழி நடத்தும். உங்களுடைய கிருபை, மாறாத கிருபை ஒவ்வொருவரும் கூட இருக்கட்டும். உங்களுடைய ஆசீர்வாதம் கூட இருக்கட்டும். ஆண்டவரை பலத்தை கொடுமான இந்த உலகத்திலே வாழ தைரியமாய் கிறிஸ்தவர்களாய் வாழ ஒவ்வொருக்கும் பலத்தை நீ கொடுக்க முடியாது. இயேசுவின் நாமத்தை நான் கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை எல்லாரும் ஆசீர்வதிப்பாரா.